அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சில தினங்களுக்கு முன்பு நியூஸ் 7 பத்திரிகையாளரை சரமாரியாக வெட்டிய ஒரு சம்பவம் சார். அதில் என்னதான் நடந்தது, என்ன பின்னணி சார்? கிட்டத்தட்ட 62 இடங்களுக்கு மேலாக அவரில் உடலில் காயம் ஏற்பட்டிருக்கு. மக்களுக்காக ஒரு செய்தி சொல்ல போய் அந்த செய்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கும்பல் அவர் வெட்டி சாய்க்குதுன்னா இந்த விஷயத்தை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்போ அவர் குடியிருக்கிற பகுதி பல்லடம் பகுதியில் ஒரு டாஸ்மார்க் பாரில் இரவு நேரத்தில் அனுமதிக்க நேரத்தை தாண்டி அந்த பார் இயங்குது என்பது தான் அவருடைய குற்றச்சாட்டு. நியூஸ் 7 அதான் செய்தியாக்குறார். அதுதான் செய்தியாக்குறார். இதுதான் இந்த பார் ஏறக்குறைய 5 வருஷமாக அந்த பார் இயங்குது. 5 வருஷமாக அதே ஏரியாவில் குடியிருக்கார். 5 வருஷமாக அந்த செய்தியே வரல. எத்தனை வருஷமா? 5 வருஷமாக செய்தியே வரல. நீங்கள் 2024 ஜனவரி நேற்று முந்தா நாள் வெட்டாங்க. 24 இந்த அசம்பாவிதம் நடக்குதுன்னா நிருபர்கள், பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகையாளராக நடக்கலை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் பல இடங்களில் பத்திரிகையாளர்கள், பத்திரிகை நிறுவனங்கள் சம்பளம் கொடுப்பதே இல்லை. பல சேட்டலைட் சேனல்களில் சம்பளம் வாங்காமல் எப்படி சார் வேலை செய்கிறாங்க? அருமையான கேள்வி. எனக்கு தெரிஞ்சு ஒரே நிருபர் 4-5 லோகோ வச்சுருப்பார். எவ்வளோ லோகோ? 4-5 லோகோ வச்சுருப்பார். நீங்கள் அவங்க காலையில் வேலைக்கு வருவாங்க. யார்? கொளுத்து வேலைக்கு போகிறவன். அவங்ககிட்ட 4-5 லோகோவை கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு லோகோவை எடுத்துகிட்டு போய் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்குது இல்லை, அங்கே கொடுக்குற 500 ரூபா கவர். ஒரு ஆள் 5 கவர் வாங்கிடுவான். ஒரு ஆள் 5 கவர் வாங்கிடுவான். இப்போ 5 பேர் அனுப்பிச்சி விட்டாங்கல்ல, 25 கவரோடு வருவான். இவர் என்ன பண்ணுவார்? 25 கவரை வாங்கி இவர் ஒரு 12 கவர் எடுத்துக்குவார், 13 கவர் பிரித்து கொடுத்துருவார். இதான் பத்திரிக்கையாளர் தொழில். எனக்கு தெரிஞ்ச பல பேர் பல வருஷமாக அது வேலை பண்ணிகிட்டு இருக்கான். பேர் ஒவ்வொரு பேரும் என்னால் சொல்ல முடியும் தனித்தனியாக. இந்த பத்திரிகை துறை எவ்வளோ சிக்கி சீரழிஞ்சு சின்ன மிடம் ஆகி போச்சுன்னு பாரு. 500 ரூபா கவருக்காக பல பேர் பத்திரிக்கையாளனாக இருக்கான். நீங்கள் செக்ரட்டரியேட்டில் நான் நேராக பார்த்த காட்சி, இதெல்லாம் கேட்டோ பைசையில் நேராக பார்த்த காட்சி. போன அதிமுக ஆட்சியில் பெஞ்சமின் அவர் அமைச்சர், அவர் சட்டசபை நடக்கும்போது எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பாங்க. 500 ரூபா 1000 ரூபா கவர் கொடுப்பாங்க. நீங்கள் ஹெச்ஆர்என்சி மானிய கோரிக்கை நடக்குது இல்லை, அதாவது இந்திய அறநிலைத்துறை மானிக்க பழனி பஞ்சாமிர்த ரொட்டின்னு சந்தனம் எல்லாத்துக்கும் யாருக்கு? பத்திரிகையாளர்களுக்கு. பால்வளத்துறை மானியம் நடக்குது இல்லை, பால்கோவா எல்லாம் கொடுப்பாங்க செக்ரட்டரியேட்டில். அவங்க தானே சார் கொடுக்குறாங்க, இவங்களா கேட்டு வாங்குறாங்களா சார்? இவங்க அவர்கள் கொடுத்தாலும் இவங்க வாங்கக்கூடாதா இல்லையா? நீங்கள் வாங்கினீங்கன்னா அவனுடைய குறையை சுட்டி காமிக்க முடியுமா? மக்களுக்கு பால்வளத்துறையில் என்ன இன்னைக்கு வரைக்கும் நெய்யை கிடைக்கவே இல்லை. எத்தனை வருஷமா நான் தொடர்ச்சியாக ஆவில்ல பால் வாங்குறவன். மக்கள் பல பேர் நீங்கள் என்ன கேட்குறான்? பண்டிகைக்கு பொங்கலுக்கு நெய் ஊற்றுவான்ல, நெய்யே இல்லை ஆவின். அப்படி ஆவின் எதுக்கு வச்சுருக்க? ஆவின் பாலாக எதுக்குங்க வச்சுருக்கீங்க? பொதுமக்களுக்கு நெய்யே கிடைக்கலைங்க. எனக்கு தெரிஞ்ச 6 மாதமாக ஆவியில் நெய்யே இல்லை. நாசர் அமைச்சராக காலியாகி போனார்ல, அதுலேருந்து நெய்யே இல்லை. எங்கே வாங்குறான்? தனியார் நெய்யை வாங்குறான். அப்போ எதுக்கு ஆவியில் மூடிட்டு போயிடு? இதை யார் கேட்கணும்? பத்திரிக்கையாளர் கேட்கணும். அவங்கள்ட்ட போய் ஆவின் 1 கிலோ நெய் மானிய கோரிக்கை செக்ரட்டரியில் வாங்கினீங்கன்னா எழுதுவியா? அதுமாதிரி பிரச்சனைகளை சொல்ல போய் தான் வெட்டுறாங்களே சார். அப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது தானே? இல்லை, அதாவது உண்மையை சொன்னால் வெட்டவே மாட்டான். உண்மையை சொன்னால் வெட்டவே மாட்டான். ஏன் வெட்டுறான்னா, அவனோட காசை வாங்கிட்டு உண்மையை சொன்னால் தான் வெட்டுவான். பணத்தையும் வாங்கிக்கிறீங்க. நீங்கள் பத்திரிக்கையாளர் அன்புன்னு ஒருத்தர் குண்டாஸில் இருந்தார். ப்ரெஸ் கிளப் அன்பு எதில் இருந்தார்? குண்டாஸ் இடத்துல இருந்தார். வேலுமணி மிரட்டிட்டு காசு வாங்கிக்குவார். காசு வாங்கிட்டு அவனை பற்றி மேட்ரு அடிப்பார். அவன் குண்டாசில் போடாமல் அப்புறம் என்ன ஒல்லியானதை கேஸில் போடுவான்? சொல்லுங்கள். நீங்கள் உண்மையை சொல்லுகிற கோபால் எத்தனை ஆண்டு காலம்? 250 கேஸ். எத்தனை கேஸு? அவர் எவர்? நீங்கள் ஜெயலலிதாவை எதிர்த்து வாழ்க்கை பூரா பத்திரிக்கை நடத்தினார். 250 கேஸை சந்திரிச்சார்.
அவர் யாரும் அடிக்கல உதைக்கல வெட்டல, வழக்கு தானே போட்டான். ஏங்க கோபாலோட ஒரு பத்திரிக்கையாளங்க நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்கள்? நக்கீரன் கோபாலை விட ஒரு பத்திரிக்கையாளர் காமிங்க சார். எத்தனை கேஸ் நடந்தது? 250 கேஸ் நடந்தது. அப்போ ஜெயலலிதாவை போல ஒரு ராட்சசி நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் எத்தனை பேர் ஆட்டோவில் போய் அடிச்சு கொண்டாங்க இப்போ பாருங்கள். அவங்க கட்சி எம்எல்ஏ தூத்துக்குடி ரமேஷை அடி வாங்கினார். திருப்பூரில் என்ன சார் நடந்தது? திருப்பூர் என்ன நடந்ததுன்னா, பார் வந்து 24 மணி நேரம் ஓடும். இதை பத்திரிகையாளர்கள் செய்தியாக்கக்கூடாது. அதுக்கு மாமூல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாமூலை வாங்கி எல்லாம் பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் மாமூல் என்ன ஆகி போச்சுன்னா, மாமூல் வாங்குற கோஷ்டி 2 ஆகி போச்சு. அவங்ககிட்ட கொடுக்காத என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடுக்காத அவங்ககிட்ட கொடு. மாமூல் கோஷ்டி 2ஆக போச்சு. 2ஆக போன பிறகு இந்த நேசப்பிறகு என்ன பண்ணுறாரு, என்கிட்ட தான் நீ கொடுத்தாகணும், கொடுக்கல செய்தி வரும். அப்படியே ஒரு டெஸ்டிங் பண்ணுறாரு. என்ன டெஸ்டிங்? அதான் செய்தி வருது. கல்குவாரியில் பணம் வாங்குறாங்க, டாஸ்மார்க்கில் பணம் வாங்குறாங்க, செம்மண் குவாரியில் பணம் வாங்குறாங்க. பத்திரிகையாளரோட வேலை இதுதான். ஏதாவது செய்தி வருதா? காவல்துறை பற்றி ஏதாவது செய்தி வருதான்னு சொல்லுங்கள். காவல்துறையில் எத்தனை அநியாயம் நடக்குது. அதே திருப்பூரில் காவல்துறையை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு ஆள் தீ குளிச்சு சாகுறாங்க. செய்தி வந்துதா? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருப்பூரில் சிசிபி தான் நிறைய வழக்கு. ஏன்னா திருப்பூர் பனியன் ஃபேக்ட்ரி நிறைய இருக்குது. அப்போ ஒரு குடுக்கல் வாங்கல் 50 லட்ச ரூபா கொடுக்கணும், வாங்கணும். சிசிபி என்ன பண்ணுறான், நேராக போய் ஸ்கூலில் போய் குழந்தையை தூக்கிட்டு வரான் போலீஸ். நல்லா கேட்டுங்க, குழந்தையை தூக்கிட்டு வராங்க. அவன் அதுக்கு மேலே அந்த குழந்தை ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது. அப்போ அப்பங்கார வந்து நார்த்து திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி மண்ணெண்ணை ஊதி செத்து போன செய்தி வந்திருக்கா? எல்லா பத்திரிகையாளரும் காசு வாங்கிட்டான். சொல்லுங்க, இதான் பத்திரிகையாளருடைய வேலையா? பத்திரிகையாளர் முதலாளி யார்? போலீஸ்காரனா மக்களா? மக்கள் தாங்க பத்திரிகை காசு கொடுத்து வாங்குறவன். இது போன்ற நிறைய உண்மைகளை கொள்ளுகிறவன் தான் ஊடக. நல்ல ஆள் இருக்கான், நல்ல ஆள் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. சங்கராச்சாரியார் மேட்டர் வந்ததா இல்லையா? பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கு நக்கீரன் வந்ததா இல்லையா? நல்ல பத்திரிகையாளர் இருக்கான், நான் மறுக்கலை. பல வழக்குகள் பத்திரிகையாளர் தான் வெளி உலகத்துக்கே சொல்கிறான். நீங்கள் கொடநாடு வழக்க ஜான் மேத்யூ அந்த ஆள் தான் உலகம் பூரா கொண்டு போனான். அவன் பத்திரிகையாளர். இப்போ ஏன் இது மாதிரி வேலைகளில் பத்திரிகையாளர் ஈடுபடுறான்னு நினைக்கிறீங்க சார்? பத்திரிகையாளர் உங்களுக்கு நீங்களே சொன்ன மாதிரி சரியாக சம்பளமும் கொடுக்கறது இல்லை, வேலை நேரமும் அதிகமாக இருக்குது, இது மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குல்ல சார்? இல்லை, அது இந்த வேலைக்கு வருகிற பொழுது நல்ல சம்பளம் கிடைக்கிற நல்ல நிறுவனங்களமாக பார்த்து போகணுமே தவிர, லோகோ தர்றேன், ஐடி கார்டு தர்றேன், எப்படியோ பொழைச்சிக்கும். இந்த நிறுவனத்தில் ஏன் வேலைக்கு போகிறேன்? இவர்கள் எல்லாம் சேர்ந்து நிறுவனங்களை எதிர்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. நிறுவனங்களை எதிர்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. நிறுவனங்கள் பூரா அரசியல் கட்சியே நடத்துது. சண்டி நீங்கள் நேற்று போராட்டம் நடந்தது, ஆசிப் நடத்தினார். அண்ணாமலை பத்திரிகையாளர் பூரா அங்கே பேசிட்டாருன்னு நடத்தினார். ஆர்எஸ் பாரதி பேசினாரா இல்லையா? நீங்கள் எங்கே போயிருக்கணும்? சன் டிவிக்கு முன்னாடி போயிருக்கணுமா இல்லையா? இல்லை, ஆர்எஸ் பாரதி எதிர்த்து கூட கண்டனங்கள்லாம் போட்டுருக்காங்களே சார். அப்போ ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கணுமா இல்லையா? நீங்கள் நமக்கு ஆர்எஸ் பாரதியும் ஒன்று தான், அண்ணாமலையும் ஒன்று தான். நேற்று குணசேகர் வந்து பேசுகிறார், அண்ணாமலை எதிர்த்து பேசுகிறார், ரைட்டு. ஆர்எஸ் பாரதி யார் பேசுகிறது? எனக்கு ஆர்எஸ் பாரதி அண்ணாமலை ரெண்டு வேறு ஆள் இல்லை. குணசேகர ஆர்எஸ் பாரதி எது பேசுவாரா? பேசிட்டு சன் டிவி வேலைக்கு போயிடுவாரா? ஜூனியர் உடன்லேருந்து ஒரு 200-300 பேரை தூக்கி தெருவில் போட்டான். ஜூனியர் உடன் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணால் எல்லா பத்திரிகையாளரும் கூப்பிட்டா ஒரு பையன் வரல, ப்ரெஸ் கிளப்பே வரல, போலி ப்ரெஸ் கிளப். அது நல்லா கேட்டுங்க, நான் சொல்ல நல்லா கவனமாக கேட்டுங்க. ஜூனியர் உடன் வந்து 300 பேரை வெளியே அனுப்பிச்சான் சார் லாக்டவுன் டைமில். ஆமாம், 300 பேர் இன்றைக்கு வரைக்கும் வேலை கிடையாது. அவனுக்கு வேலை பார்த்ததுக்கான பிஎஃப் கிடையாது, இஎஸ்ஐ எதுவுமே கிடையாது, தெருவில் அனுப்பிட்டான். இந்த ஆசி போய் போராடுறாரு. ஒரே ஒரு ஆள், ஒத்த ஆள், கூட இன்னொரு ஆள் இருந்தார். யார் அவர் சொல்லுங்கள்? ஒரே நான் தான். எங்கே? யூவி ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு 50-100 போலீஸ் இருக்குது. ஒரே ஆள் தான், ஒரு வேலை காணாம். இவனெல்லாம் ஊடகவியலாளனா? இவனெல்லாம் பத்திரிக்கையாளனா? சொல்லுங்கள். ஆசிப் நிற்கிறார், ஆசிக் துணையாக நான் நிற்கிறேன். 2 பேர் தான். இது சென்னையில் 2 பத்திரிகையாளர் இருக்காங்களா? ஜூனியர் விடனா பயமா?
அப்போ நீ யாருக்கு கொத்தடிமையாக வேலை பார்க்குற? யாருக்கு கொத்தடிமையாக? நீ பத்திரிக்கைக்காரனா ஒரு ஒற்றுமை வேண்டாமா? பத்திரிக்கையாளர் ப்ரெஸ் கிளப்பை நீங்கள் பாதி தமிழை நீங்கள் 25 வருஷமாக எலெக்ஷன்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். கணக்கு வழக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அக்கிஸ்ட் ஊரம் கூடுற இடம். அங்கேருந்து அக்கிஸ்டுகள் போகிற பத்திரிக்கையாளர் கிளம்பி வர்றான். எங்கே? சென்னை ப்ரெஸ் கிளப்பில். பச்சை முத்தை பற்றி ஏதாவது செய்தி அடிச்சிருவீங்களா நீங்கள்? பச்சை முத்தை பற்றி கேள்வி கேட்டால் ஒருத்தர் முடிச்சு அமுத்துறான், சண்டை நடக்குது. பச்சை முத்து ப்ரெஸ் மீட் நடத்துகிறாருங்க, அதை கேள்வி கேட்டால் அதை கேட்காத அப்படின்னு அமுத்துறான் ஒருத்தன். இதான் பத்திரிக்கையாளர் சங்கம், இது புரோக்கர் சங்கம், ஷேர் மார்க்கெட் புரோக்கர் இருக்குல்ல அந்த சங்கம். அது இல்லை, நான் போராடி 25 வருஷம் போராடி பத்திரிகையாளர் சங்கத்துக்கு கூட பல போராட்டங்கள் நடத்தினேன். நான் போராட்டம் நடத்தும் போது ரவுடிகளை விட்டு என்னை அடிக்க சொல்கிறான். எனக்கு இந்த தகவலை தெரிஞ்ச பிறகு ஒரு உளவு பிரிவு பின்னாடியே வர்றாரு. என்ன பின்னாடி ஒரு போராட்டம் நடத்தினேன் நான். ப்ரெஸ் கிளப்புக்கு முன்னாடி எலெக்ஷன் வைங்கடா, தேர்தல் வைங்கடா, ஒரு மாதத்துக்கு 2.5 லட்ச ரூபா வசூலாகுது. வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா, 10 வருஷத்துக்கு 2 கோடி ரூபா, 20 வருஷத்துக்கு 5 கோடி ரூபா எங்கே போச்சுன்னே தெரியல. இதை தேர்தல் வைங்க. 25 வருஷமாக உலகத்தில் தேர்தல் இல்லாமல் ஒரு பத்திரிகையாளர் சங்கம் இருக்குமா? பத்திரிகையாளர் சங்க தலைவர் சிவகுமார் தப்பி ஓடி போயிட்டான் பிளாக்மெயில் பண்ணிட்டு. அவன் பேரில் கைது போட்டு இன்னைக்கு வரைக்கும் கார்டு கொடுக்குறானுங்க. தேர்தலே கிடையாது. அந்த பத்திரிகையாளர் சங்க ரிஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் விமலேசன் பண்ணி வச்சுருக்கான். கோபாலையும் ஹிந்துராமையும் இறக்குறாங்க. இறக்கி தேர்தல் வைங்க பார்க்குறாரு. 2 பேரும் சொல்லி சொல்லி சோர்ந்து போய் 2 பேரும் விட்டு விலகி போயிட்டாங்க. ஹைகோர்ட்டு ஜட்ஜு, முன்னாள் ஜட்ஜு சந்துரு தலைமையில் நீதிமன்றம் ஒரு ஆர்பிட்ரேஷன் போடுது. அந்த ஆர்பிட்ரேஷன் போட்ட பிறகு அவர் வந்து உட்கார்றாரு எங்கள் ப்ரெஸ் கிளப்பில். உட்கார்ந்து சரிப்பா தேர்தல் நடத்திடுவோம், இந்த பழைய லிஸ்ட்டையும் கொடுங்க, யார் யார் மெம்பர் இருக்கீங்க, புது லிஸ்ட்டையும் கொடுங்கன்னையும். அங்கே ஜேக்கப்னு ஒருத்தர் இருக்கான், ஒரு ஆஃபீஸ் பாய். பெருங்குடியில் ஒரு கிரவுண்டில் வீடு, ஒரு கிரவுண்டு காலி இடம், கார் பார்க்கிங். ஆஃபீஸ் பாய் ஜேக்கப். அவனுக்கு எப்படி இத்தனை கோடி வந்தது? எல்லாம் கட்ட பஞ்சாயத்து. ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தர்றேன், வேலை வாங்கி தர்றேன், போஸ்டிங் போட்டு தரேன்னு. இது ப்ரெஸ் கிளப்பா இல்லை புரோக்கர் ஆஃபீஸா சொல்லுங்கள்? அப்போது இதெல்லாம் நான் 20 வருஷமாக போராடி ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்? எந்த பத்திரிக்கையாலும் ஒன்று சேர மாட்டேங்கிறான். திருப்பூர் மேட்ருங்க. எல்லா டாஸ்மார்க்கும் 24 மணி சாராயம் விற்கிறதுக்கு ப்ரெஸ் கிளப்புக்கு பணம் கொடுக்குறான். ப்ரெஸ் கிளப்பை வாங்கி பங்கு போட்டு பிரிச்சுக்கிறான். பங்கு போட்டு பிரிச்சுட்டு சிலருக்கு கொடுக்கறது, மீதியெல்லாம் இவங்களே அமுத்திடுறது. இந்த உள்கட்சி தகராறில் யாருக்கு பணம் கொடுக்காத ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் என்கிட்ட கொடுக்குறான், ஒருத்தன் உங்ககிட்ட கொடுக்குறான். அப்போ இந்த நேசப்பிரபு என்ன பண்ணுறாரு, என்கிட்ட நீங்கள் தான் வசூல் பண்ண காசு என்கிட்ட கூட நானே பிரித்து கொடுக்குறேன், இல்லைன்னா ஒரு செய்தி அடிப்பேன். எது? நீங்கள் நியூஸ் 7ல் சம்பளம் கொடுத்தே இப்போ பல வருஷம் ஆச்சு. அப்படி என்ன பண்ணுறாங்க? சம்பளம் வாங்க எப்படி வேலை செய்கிறாங்க? இதுதான் ஊடகம். பல ஊடகம் அப்படி தான் நடக்குது, பெரிய ஊடகங்களை தவிர. அப்போ நேசப்பிரபு அவன் லிமிட் இருக்கிற பிராந்தி கடையில் அங்கே தான் அவர் அப்பா மகனும் போய் குடிச்சிட்டு கணக்கு எழுதிட்டு வர்றது. அதெல்லாம் கேட்டுங்க. அப்போ இதெல்லாம் பத்திரிக்கையாளர் சொல்கிற தகவல் தான். ஒரு வீடியோ வந்திருக்கு. அப்போ இதை அவன் கண்டிக்கிறான். கண்டித்த உடனே சண்டை வருது. சண்டை வந்த உடனேயுமே என்ன பண்ணுறான், அவன் வெட்டுறான், அடிக்கிறான், குத்துறான். இப்போ போலீஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் போலீஸ் மாமூல் வாங்குது, நேசப்புறமும் மாமூல் வாங்குறாரு. அதனால் இது வெட்ட மாட்டான், அடிக்க மாட்டான்னு போலீஸ் நினைக்குது. ஏன்னா பணம் கொடுக்கணும் விசுவாசம் இருக்குல்ல போலீஸு. அந்த டாஸ்மார்க் சேங்க நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் எந்த பாராவது போலீஸுக்கு மாமூல் கொடுக்க நடக்கிற பாரை காமிங்க. எங்கே இருக்கா? இல்லை. போலீஸுக்கு ஏன்னா டாஸ்மார்க்கு வந்து பூட்டிடுவான். காலையில் 10 to 12 to 10 தான். காலையில் 12 மணிக்கு திறக்கணும், நைட் 10 மணிக்கு பூட்டிடுறோம். ஆனால் நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு போனாலும் சரக்கு கிடைக்கும். எங்கே? பாரில் கிடைக்கும். பாட்டிலுக்கு 25 ரூபா ஜாஸ்தி. நைட் 2 மணிக்கு போங்க, சரக்கு கிடைக்கும். அப்போது ஒரு பார் எத்தனை மணி நேரம் இயங்குது? 24 மணி நேரம் இயங்குது. இதை ஊடகவியலாளர் செய்தி அடிக்கணுமா அடிக்கூடாதா? நீங்கள் எந்த சைதாப்பேட்டை பற்றின ஒரு பார் எனக்கு சொன்னாங்க. அந்த பாரில் ஒரு ஊடகவியலாளர் போகிறாரு, ஓசி கணக்கில் முடியாதுங்கிறான். உடனே செய்தியாக்குறாரு. செய்தியாக்கின பிறகு தான் அந்த பார் கைது செய்யப்படுது. பெண்கள்லாம் போனாங்களா அந்த பார். ஊடகவியலாளருக்கு அங்கே சரக்கு கொடுக்கல. இதுதான் கதை. அப்போ இவனெல்லாம் ஊடகவியலாளர் தான் சொல்லுங்கள். எனக்கு கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறியல், நான் இரும்பு கோட்டையில் இருக்குன்னா எங்கேயும் போய் எவங்ககிட்டையும் கேட்கறதில்ல, கட்டிங் வாங்குறதில்ல, காசு கொடுக்கறதில்ல. அதனால் நான் தைரியமாக சொல்கிறேன். நீங்களும் அப்படி இருக்கடாங்கிறேன். ஒரு ஊடகவியலாளன் என்பவன்
நீங்கள் மக்களுக்கான ஆளை தவிர நீங்கள் கார்ப்பரேட்டுக்கான ஆளா? காசு வாங்குறது, பாரில் காசு வாங்குறது, குவாரியில் காசு வாங்குறது, செம்மண் குவாரியில் காசு வாங்குறது, அரசியல்வாதிகிட்ட காசு வாங்குறது, பாரில் காசு வாங்குறது, அவன் கொடுத்துட்டு கேட்டால் அடிக்கத்தான் செய்வான். லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சம் வாங்கினீங்கன்னா வாங்கணுக்கு விசுவாசம் வரும். இவனுக்கு லஞ்சமும் வாங்கிக்கிறது, லஞ்சம் கொடுத்தவனையே எடுத்து அடிக்கிறது. அப்போ அவன் பாம்பையும் விடுவான், அருவாளையும் வெட்டுவான். இப்போ வெட்டினதை நீங்கள் எதிர்க்க மாட்டீங்களா சார்? இல்லை, வெட்டு தப்பு. நான் அதை மன்னிக்கவே முடியாத குற்றம். மன்னிக்கவே நீ சமூக விரோதி. ஏன் நட்பில் இருக்க? அவனே சமூக விரோதி இல்லையா? பாரை 24 மணி திறந்து விட்டுறான். அதை நீ கண்டிச்சு இருக்கணும். கண்டிச்சு என்ன பண்ணியிருக்கணும்? நீ அந்த பார் பக்கம் போயிருக்கக்கூடாது. இவ்வளோ நாளையா நீ செய்தி ஆக்கலை? அப்போ இவ்வளோ உனக்கு மாமூல் கொடுத்துட்டு இருந்தானா? ஒரு சார், ஒரு அயோக்கியத்தனம்னா ரொம்ப லேட்டாக நீங்கள் கண்டிக்கிறவனுக்கு உடனே கண்டிக்கணும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் 2 வருஷமாக விட்டீங்க அந்த பாரை, 1 வருஷமாக ஏன் விட்டீங்க? அப்போ உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னு தான் அர்த்தம். பல இடங்களில் பல சட்டவிரோதமான செயல்கள் செய்வதற்கு நீங்கள் ஊடகவியலாளர் தான் சார் ஒத்துழைக்கிறான். மண்குவாரி வழக்கில், மண்குவாரி விஷயத்தில் எந்த ஊடகவியலாளரும் மண்ணுக்குவாரி பக்கம் போகிறதே இல்லை. 100 பத்திரிகையாளனுக்கு மாதம் 50,000 ரூபா அக்கௌண்ட்டில் விழுந்துகிட்டே இருக்குது. யார் போடுறான்? மணல் கடத்தல் கரிகாலன் போடுறாரு. நீங்கள் மண் செம்மண் கடத்துவதை அரசு 4 அடி தான் எடுக்கணும். எவனாவது கேமரா எடுத்துகிட்டு போய் அதை ஷூட் பண்ணி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள், பார்த்துருக்கீங்களா? மண்குவாரியில் நடக்கிற ஊழலாக பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்ததே இல்லை. ஏன்? 100 பேருக்கு மாதம் 50,000 ரூபா. எத்தனை லட்சம்? 50 லட்சம் ரூபா மாதம் ஊடகவியலாளனுக்கு லஞ்சமாக கொடுக்கப்படுது. அப்புறம் எப்படி செய்தி வரும்? இப்போ நேசப்பரப்புக்கு அதே தான். பாரில் பணம் வாங்கிட்டு இருக்கீங்க, பணத்தை 2ஆக வாங்கி கொடுக்க 3ஆக யாரை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்கய்யா, இல்லை பணம் தர மாட்டேன்ட்டான். எல்லாம் ஒன்றா இதுவரைக்கும் ஒன்றா வாங்கி பிரிச்சுக்கிட்டீங்களா, ஒன்றா வாங்க, தனித்தனியாக வந்து தரமாட்டேன்ட்டான். அப்படின்னா செய்தியாக்குவ என்கிட்ட கொடுன்னு கேட்குறாரு கேமரா எடுத்துகிட்டு. அவன் குண்டாசை வச்சு அடிக்கிறான். ஒரு பத்திரிக்கையாளர் சமூக விரோதியோட கள்ள கூட்டாக இருந்தால் நான் இந்த வன்முறையை வன்மையாக கண்டிக்கிறேன். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த திருப்பூர் ப்ரெஸ் கிளப்பு சாயப்பட்டையில் காசு வாங்குறான் சார். சாயப்பட்டை என்ன தெரியுமா? தண்ணியை கழட்டி விட்ருவான். சுத்திரிக்காமல் நிலம் கெட்டு போனால் ஆற்றுல கழட்டி விட்ருவான். அவங்கள்ட்ட காசு வாங்குறானுங்க. ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா உடனே பத்திரிக்கையாளர் போவான், பேசுவான், பஞ்சாயத்தாக காசு வாங்கிட்டு வந்துடுவான். இதுதான் பத்திரிக்கையாளர் வேலை. பத்திரிக்கையாளங்கிறவ கடைசி வரைக்கும் நின்று போராடணும். யுத்த காலத்தில் எத்தனை யுத்தங்களை நிறுத்தணுமா பத்திரிக்கையாளர்? ஆனால் இங்கே பணம் வாங்குவது, தன்னுடைய வசதியை பெருக்கிக் கொள்வது தான் பத்திரிக்கையாளருடைய வேலை. அப்போ இந்த மாதிரி வன்முறையை எதிர்கொண்டு தான் ஆகணும். இது தவிர்க்கவே முடியாது. இதுதான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது எதிர்காலத்தில் இது போன்ற செயல்கள் கண்டிப்பாக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். அரசு ஒடுக்காது. சும்மா 2 கேஸை போடுவான், அவனே முன்ஜாமீன் வந்துடுவான், வெளியே வந்து சாதாரணமாக போயிடுவான்.